பிரியா விடைக்கான நேரம். சலீசியர்களின் சார்பாக அருட்பணி டோனி நன்றி கூற உதவி இல்ல தந்தை ஃபாதர் தார்சியூஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். My dear brothers and sisters, no words are sufficient to thank people who rendered marvelous service in our parish. For the past 3 years, Father Tony shouldered a bigger responsibility of this parish, especially when Joe Deva was sick. He was almost running the parish. So not only that, he was a very calm, patient administrator. It is not easy to become an administrator in such a big parish, but he proved it to be a worthy administrator, and God may reward him for his generosity and gentle and humble service in our Lord's shrine. May the good Lord continue to bless him. May the good Lord continue to bless him for his dedicated and generous service, and wish him all the best in Karaikal College as administrator. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே ஒரு இல்ல தந்தை என்று சொன்னால் பொருளாளர் தந்தை அம்மா என்று சொல்வார்கள். அம்மாவினுடைய பொறுப்புகளை சிறமேல் கொண்டு தந்தையை விட அடி அவருக்கு அதிகமாக விழும். இருந்தாலும் இந்த 3 ஆண்டுகளாக திறமையோடு அமைதியாக பொறுப்புடனும் அர்ப்பண உணர்வோடும் நம்ம இந்த பொருளாளர் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். பங்கு மட்டுமல்ல, 2 பள்ளிகள், இன்னும் பல்வேறு அமைப்புகளிலே எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் முகம் சுளிக்காமல் சந்தோஷமாக திரித்த முகத்தோடு தந்தை அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து லூர்தானியன் அடைக்கலத்தில் அவரை பாதுகாத்து காரைக்கால் டான் பாஸ்கோ கல்லூரியிலே அவர் செய்கிற பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு நாம் அனைவரின் சார்பாக இதய நிறைந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் காணிக்கையாக்கி அவருக்கு பிரியா விடை அளிக்கின்றோம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்கிறது தமிழ் உலகு. அருளும் பொருளும் 3 ஆண்டாய் ஓரிடம் இருந்ததெனில் அது அருட்பணி டோனி அவர்களிடம்தான். உதவி பங்கு தந்தையாய் அருள் அடையாளங்களை நிறைவேற்றி இறை அருளை பெற்று தந்து பொருளாளராய் பொறுப்பாய் செயலாற்றி சேமித்தும் செலவிட்டும் நம் திருத்தலத்தை திறம்பட நிர்வகித்துள்ளார். அருள் தந்தைக்கு நாம் சார்பாக நன்றி கூற திரு வனத்தின் அவர்களை அருள் தந்தை அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் மட்டுமே. அருட்தந்தை அவர்கள் கவரைப்பேட்டை குருத்துவ கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி அந்த நாட்களில் வார நாட்களில் இந்த தூய லூர்தனை திருத்தலத்திற்கு திருப்பலி நிறைவேற்றவும் வந்து கொண்டிருந்தார். அதன்பின் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பணிமாற்றம் பெறப்பட்டு நமது அருட்தலத்தில் பொருளாளராக இணை பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். அந்த நாள் முதல் இந்நாள் வரை அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்புடனும் சீர்மிகு செயலுடனும் பணியாற்றியவர். சிறப்பாக திட்டமிடல், ஆலய பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். நல்ல தோட்ட பராமரிப்பாளர், பணியாளர்களுடன் இறை மக்களுடனும் தோழமையாக பழகக்கூடியவர், எளிமையாக எல்லோருடனும் அணுகக்கூடியவர், சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவர், பகட்டானவைகளில் பங்கேற்காமல் எளிமையாக இருக்கக்கூடியவர், சிறந்த எழுத்தாளராகவும் இருப்பார். பொறுமையுள்ளவராகவும் பொறுப்பாளராகவும் இருந்தவர். எல்லோரையும் எல்லாவற்றிலும் ஊக்கப்படுத்துபவராக இருந்தார். என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி கூறுபவராகவும் இருந்தார். இந்த குண அதிசயங்களுடன் இன்றைய நாளில் அவரை வாழ்த்தவும் அவருக்கு நன்றி கூறவும் நாம் இங்கு கூடியுள்ளோம். அவருடைய பணி சிறக்க அன்றாட ஜெபங்களில் நாம் அவரை நினைத்து அவருடைய பணி சிறக்க நாம் மீண்டுமாக ஜெபிப்போம். அவர் டான் பாஸ்கோ கல்லூரி காரைக்கால் சென்று
அங்கும் இந்த பொருளாளர் பணியையும் ஆசிரியர் பணியையும் சிறப்பாக செய்ய வாழ்த்துவோம். நன்றி. Father Tony will now express his words of gratitude. அன்பான சலேசியர்களே, பங்கு இறை மக்களே, மகிழ்ச்சியோடு இந்த திருத்தலத்திற்கு நான் வந்தேன். அப்போதைய புரோவின்சியல் தந்தை அவர்கள் கேட்டவுடனே நான் மகிழ்ச்சியோடு இந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டேன். எனவே இந்த பணியை எனக்கு கொடுத்த சென்னை சலேசிய மாநிலத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இடத்திற்கு என்னை அனுப்பிய, எனக்கு கொடையாக கொடுத்த இறைவனுடைய பேரன்பிற்காகவும் லூர்து அன்னையினுடைய அந்த வல்லமை மிக்க பரிந்துரைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். மேலும் இந்த 3 ஆண்டுகள் தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பொருட்படுத்தாமல் என்னுடன் சக ஒரு சலேசியராக ஏற்று என்னை இந்த 3 ஆண்டும் வழிநடத்திய பாசமிகு இல்லத்தந்தை மற்றும் பங்கு தந்தையர்கள் மற்றும் சலேசியர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும், மேலும் பங்கு இறை மக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக என்னோடு இணைந்து பணியாற்றிய இந்த ஆலய பணியாளர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், என்னுடைய பணி அவர்களோடு இணைந்து ஆற்றுகின்ற ஒரு பணி. அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய ஆசை, இவை அனைத்தும் என்றுமே இருந்தது. மேலும் இரு பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் மற்றும் துறவர சபையை சார்ந்த அருள் சகோதரிகள், இவர்கள் அனைவரும் என்னுடைய அந்த பணியை என்னோடு இணைந்து ஆற்றியிருக்கின்றார்கள். எனவே அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Dear brothers and sisters, I would like to thank God for giving me this singular blessing, I would say, coming to this parish and being part of your family and being a brother and a responsible person. You have made it possible for me. And I would like to thank all the Salesians, especially the parish priests and the rector, 2 of them, Father Deva and Father Jeffrey Gladstone, for giving me a lot of freedom and opportunity, together with the Salesians who have helped me in a very special way, understanding and accompanying me amidst my limitations as well. And I would like to thank you, dear parishioners, for your love, for your generosity and your accompaniment, especially the parish council, the former and the present parish council, and all the various associations. And in a special way, I would like to place on record and thank the shrine workers who constantly helped with me and guided me, and I would like to thank them and thank you so much. அருட்தந்தை அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவிக்க அருளானந்தர் பகுதியிலிருந்து திரு அப்பன்ராஜ் மற்றும் திரு அந்தோணி சேவியர் அவர்களை இணைந்து அழைக்கின்றேன். அருட்தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட அம்ரோஸ் பகுதியிலிருந்து திருமதி சாந்தகுமாரி அவர்களை அழைக்கின்றேன்.
திருவாளர் டேனியல் அவர்கள் இல்ல பணியாளர்களின் சார்பாக அன்னையினுடைய திருவுருவத்தை பொருளாளர் தந்தை அவர்களுக்கு வழங்குவார்.